என்னுடைய ஃபஸ்ட்டு வந்து நான் பிகினிங்கில் வந்து மிமிக்ரி பண்ணும்போது ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது விக்னேஷ் கார்த்திக் தான். எல்லாருக்கிட்டையும் பண்ணி காமிச்சிருக்கேன், யாரும் கண்டே பிடிக்கல. ஸோ ஃபஸ்ட்டு ஏன்னா அவரும் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட், நான் கண்டுபிடிச்சதுனால அவரும் என்னை கண்டுபிடிச்சாரு. ஸோ அதுலேருந்து எங்கள் பயணம் தொடங்குச்சு. அப்போவே அவர் வந்து சூப்பராக கதை சொல்லுவாருங்க. அவர் போயிட்டு எந்த ப்ரொடியூசர்கிட்ட கதை சொன்னாலும் கண்டிப்பாக செக்கு போட்டு கொடுப்பாங்க. இது வந்து நான் இந்த இடத்துல சொல்கிறேன், ஏன்னா நானே அந்த டீ வாங்கி கொடுத்துருக்கேன் கதை கேட்டு. அந்த அளவுக்கு சூப்பராக கதை சொல்லுவார். அவரோட க்ரியேட்டிவ் லெவலே வேறு தான். ஆக்சுவலாக வந்து ஹாட்ஸ்பாட் 1 பார்க்கும்போதே நம்மால் மட்டும் வித்தியாசமாக ஒன்று யோசிக்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபரீனா இவ்வளோ பெரிய சம்பவம் பண்ணவரை பெண் குயின் சொல்லிட்டீங்க நீங்கள். பட் இருந்தாலும் அவர் போனது டிஃப்ரெண்ட்டான வே தான். எல்லாரும் சமுதாயத்தில் நடக்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு கோணத்தில் பார்க்குறாங்கன்னா இவர் டிஃப்ரெண்ட்டாக இந்த சைட்லேருந்து பார்க்குறாரு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் வந்து எங்கே நான் ஃபஸ்ட்டு நடிக்கும் போது கூட எனக்கு பெருசாக தெரியல. நாங்கள் ஜாலியாக எப்பவும் பண்ணுற மாதிரி பண்ணிட்டோம். எங்கே நான் பயந்தேன்னா அந்த ட்ரெய்லர் பார்த்து தான். ஃபஸ்ட் எடுத்தோடனே அதில் வரும், சிவகார்த்திகேயன் 2050 முதலமைச்சர் அப்படின்னு. ஐயோ! அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து எதிர்கட்சி தலைவராக விஜய் சேதுபதி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்துச்சு. அவங்களாம் நினைப்பாங்க, தலைவரை நாங்கள் பாட்டுன்னு சிவனேன்னு தானே சுற்றிட்டு இருந்தோம், என்னையாண்டா இழுத்து விட்டேன்னு லெவலில்